ஹாய் காய்ஸ், ஹே காய்ஸ், திஸ் இஸ் அவர் கௌதம். நீங்கள் பார்க்குறது காசுலப்பா சேனல். ஸோ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2024 ஃபஸ்ட்டு வீடியோ. 22 வந்து ரீவெண்ட் வீடியோ எடுத்தோம். 23 போச்சு. அது அப்புறம் இந்த வாட்டி வந்து ரீவெண்ட் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிச்சுவேஷனு பசங்க வந்து செட் ஆகலை, அவங்களும் ஒர்க்கு. ஸோ அது மாதிரி இவங்களை வச்சு மட்டும் சிம்பிள் கொஸ்டினை மட்டும் கேட்டு நான் அந்த வீடியோக்கு நடுவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, இவனை பார்த்துருக்க மாட்டேன். இவன் பேர் லோகேஷ். போன வீடியோவில் போன வாட்டியே வந்திருக்க மாட்டான், ஃபீல் பண்ணான், கூப்பிடவே இல்லைடா அப்படின்ட்டு. இப்போ உண்மையை சொல்லுவானா அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் சரிடு அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டான், என்னடா ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு கேட்டான். என்ன கேட்டியா? அதெல்லாம் இல்லை, சொன்னேன். நான் தான் என்னால் வர முடியல, காலேஜ் அப்போ போய் அவனு இருந்தது, அதனால போனேன். ஆமாம் சரி. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் லோகேஸ்வரன் இருந்து கேட்குறேன். லோகேஸ்வரன் எப்படி இருக்கீங்க? சரி விக்கி எப்படி இருக்கீங்க? சரி ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்குறேன். இந்த வருஷத்தில் எனக்கு ஃபேவரட்டான இது 2023 நடந்த ஃபேவரட்டான விஷயம். ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போனேன், அதான் ஃபேவரட். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஜாப் அப்படின்ட்டு ஒரு போனேன், அதுதான் ஃபேவரட்டான. நாங்களாம் வந்து 2019 18 போகிறோம். சரி, அது படிச்சுட்டு வேலை செய்கிறது வேறு, கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறது வேறு. சூப்பர். நீ சொல்லு. கையெல்லாம் கொடுக்குறேன். நீ சொல்லுங்க. நான் சொல்லலாம். பிடிச்ச விஷயம் 2023 நான் வேறெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அதாவது இந்த மாதிரி ஹேக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை கட் அடிச்சுது. பீரியடை நிறைய கட் அடிச்சுது. பார்த்துக்கோ, போன வாட்டி காலேஜ் பிடிக்கல, அந்த வாட்டி காலேஜ் கட் அடிக்கிறான். அப்புறம் அடுத்த வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ணுற போகிறான். அதான் உனக்கு ஃபேவரட்டான விஷயமா? கட் அடிச்சது ஃபேவரட்டான விஷயமா உனக்குடா? நான் சொல்கிறேன், நான் கடைசியாக சொல்கிறேன். சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம்னா மைக்காட்ட அப்படியே பேசு. நான் இது காலேஜ் மேட்ச் விளாடும் போது, ஏன்னா கபடி மேட்ச் ஆனேன், அதான் விளையாடி ரொம்ப நாளாச்சு. நடுவில் ரீசெண்டாக கம்பேக் பண்ணியா? ரொம்ப முக்கியம் கம்பேக்லாம். என்னடா அதெல்லாம் ஃபேவரட்டு? சரி நீ சொல்கிறான். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஃபேவரட் 2023 தான் எனக்கு பிடிச்ச விஷயம். எனக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னா உண்மையாக பேசணும். எனக்கு இந்த இயரே கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. ஏன்னா இவங்க கூட இருந்தது ஃபேவரட்டான விஷயம். இந்த இடம் நடந்திருக்கேன் அப்படின்ட்டு. என் பர்த்டேக்கு இவங்களாம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அது பிடிச்சிது. மாலில் போய் பண்ணதா? அது நல்லா இருந்தது. ஐபேக்கோட கேக்னா வெட்டினாங்க. நான் ஐபேக்கோ கேக் சாப்பிட்டது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டப்போனா. அது வரைக்கும் சாப்பிட்டது இல்லையா? பெருமையாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ஃபேவரட் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். ஐ எம் ஸோ லக்கி. எனக்கு 2023 விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பசங்களுக்கு வந்து அந்த ஒரு டைம் பர்த்டே கேக் வெட்டணுமா, கேக் வெட்டும் போது ஒரு இதுவும் நல்லா இருந்தது 2023. அப்புறம் எவனுமே ட்ரீட் வைக்கல. நான் வச்சேன். என்ன வச்சேன்? போய் சொல்கிறேன், நான் வச்சேன். என்ன வச்சேன்? அன்றைக்கி பிரியாணி வாங்கி தரல. இல்லை 500 கொடுத்து. அதில் பாதிக்கா. சரி ஓகே. அதான் அது மாதிரி ஃபேவரட்டான விஷயம். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து சில மெமரிஸும் இருந்தது, நல்லா தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது. உனக்குன்னு தனியாக பிடிச்ச விஷயம் எனக்கு அதான் அவன் ப்ரைவேட்டாக கேட்குறான். இந்த இயர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூவாக வந்து ஏதோ ட்ரை பண்ணுறேன். 1 மாதம் 2 மாதம் கழிச்சுலாம் வீடியோ வந்திருக்கு. அப்புறம் ரீல்ஸ்லலாம் நல்லா இதெல்லாம் வந்திருக்கு, வியூஸு, ஆடியன்ஸு, ஃபேமிலிஸ் அப்படின்னு அவன் சொல்லிப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லோகேஸ்வரன் வந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, லோகேஸ்வரன் எனக்கு வந்து 2024 நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. 2024 எல்லாமே செய்வேன். எல்லாமே தோசை சமையல்லாம் செய்கிறது கேட்கல, எதுக்கு இப்போ இங்கே வரேன் அப்படி நான் 2022 சொன்னதும் அதை நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன், ஒன்று பண்ணிக்கினே இருப்பேன். இம்ப்ரூவ்னா எப்படி? உடம்பு ஏற்றுவியா? இந்த வாட்டி 2024 வந்து என்ன பண்ணலான்னா உடம்பு கம்மி பண்ணலான்னு இருக்கேன். இந்த 23 அப்போதுலேருந்து ட்ரை பண்ணுறேன், ஆனால் கம்மி மட்டும் பண்ண முடியல. ஆமாம், அப்போதுலேருந்து நானும் வாக்கிங்லாம் போகிறேன்னு கம்மியாக மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. இவன் சொல்கிறது உடனே சொல்கிறேன். அவனை பார்த்து இல்லை அவன்னா அப்படி இருக்கான், இவனா இப்படி இருக்கான், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா செய்யுங்க, அவங்களுக்காகலாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு. அதை நான் சொல்கிறேன். இஷ்டம் தான் கேட்டுக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. இது மாதிரி அழகாக இருக்கவங்க அப்படின்னா பேசுவாங்க, நம்ம தான் படுற கஷ்டம் நம்மளாம் தெரியும். சரி நீங்கள் சொல்லுங்கள். 2024 நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு. எனக்கே தெரியலையா? 24 செய்ய போகிறேன்ட்டு. அதுதான் எனக்கு என்ன, எனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு தெரியல நிஜமா. டேய், ஒரு ரெசல்யூஷன் இது எடுக்க மாட்டியா? அதெல்லாம் கிடையாது, போட்டோம். சூப்பர். அதான் போகிறது போட்டேன்னு இவன் சொல்கிறான். என்ன சொல்லணும், அதாவது 2024 நான் என்ன ஆக போகிறேன்லாம் கேட்கல. அதாவது வந்து நீ என்ன ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பேன், இதான் நான் பண்ண போகிறேன் இந்த வருஷத்தில். அதாவது 2024 வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் நல்லா கற்றுக்கலான்னு இருக்கேன். ஸ்கில்ஸா? என்ன மாதிரி ஸ்கில்லு?
இதுடா வெப் டெவலப்மெண்ட் ஆப் டெவலப்மெண்ட் இன்னும் நல்லா இண்டிவிஜுவலாக நான் கற்றுக்கிட்டு உண்மையிலேயே ஒன்று பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பேசியிருக்க மாதிரி கரெக்டு தான்டா. இன்ஜினியரிங்னா ஒருத்தன் பேசுகிறானா அவனை டிமோட்டிவேட் பண்ணுறது ஃபஸ்ட் நிறுத்துங்க. அவன் பேசும்போது கம்முன்னு இருங்கடா. பூமர். எஸ் இப்போ லாஸ்ட் இயர் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிற சொன்னால, என்ன தான் வேலைக்கு போகிறதா இருந்தாலுமே வந்து அதுவே ஒரு ரொட்டீனாக மாறிடுச்சு எனக்கு. காலையில் ஏஞ்சிக்கிறேன், போகிறேன், ஈவினிங் வந்துட்டு சாப்பிட்டு படுத்துடுறேன், திருப்பி காலையில் ஏஞ்சி ரிப்பீட் அந்த மாதிரி போகிறதுனால வந்து முடிஞ்ச அளவு டைமை கொஞ்சம் சேவ் பண்ணி புக்கு எதனா படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அறிவை வளர்த்துக்கலான்னு இருக்கேன். என்ன மாதிரி புக்ஸ்? என்ன மாதிரி புக்ஸ் அப்படின்னா வந்து சைக்காலஜி கார்ட்டூன்ஸ் கிடையாது. ஒருத்தன் பேசும்போது பேசாதீங்க, நான் வீடியோ எடிட் பண்ணுறது கஷ்டமாயிடும் இருங்கடா. எந்த மாதிரி புக்ஸ் அப்படின்னா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி தான். நான் வந்து கற்றுக்கிற மாதிரி தான் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி தான் எதனா புக்ஸ் படிக்கலாம். நீங்கள் என்ன தான் மாற்றினாலும் அந்த வீடியோ வரும்போது நம்ம இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி கொடுக்குற பார்த்தியா நீ. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தொடர்ந்து வீடியோ போட போகிறேங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற வேலை இருக்குது எனக்கு. அது என்ன போன வாட்டி தப்பு பண்ணிட்டேன், இந்த வாட்டி அந்த தப்பு நடக்காது. யூடியூப்பை கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் எப்படின்னு தெரியல. அது யூடியூபே கவுக்க போகிறான். ஆமாம், அடுத்த ட்ரெண்டிங்கில் நம்ம தான் இருக்கணும், அப்படி பண்ணிடலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனால் எப்போ வரும்னு தெரியல. ஆனால் வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுருவேன், அது தெரியல எப்போன்ட்டு. ஸோ அதுதான் வந்து என்னோடய ரெசல்யூஷன். அப்புறம் வந்து இன்னொன்று ரெசல்யூஷனும் இருக்குது, அதை நான் அப்படியே போக சொல்கிறேன். ஏன்னா ரீல்ஸு நம்மளுக்கு அப்படியே அந்த சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் யூடியூப் சைடும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு யூடியூப் சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்னிங் தான் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அதை பண்ணணும். ஆனால் வந்து இப்போதைக்கு டைம் இல்லை, இவனை வச்சு தான் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணிங்களா? சப்போர்ட் பண்ணிங்களா? பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கும் கௌதம் கூட சேர்ந்து செலிபிரிட்டி ஆகணும்னு ஆசையாக இருக்குது யூடியூப்பில். வெக்கப்படாது. சரி, ஓகே. இதுதான் வந்து என்னோடய ரெசல்யூஷனு. கண்டிப்பாக பண்ணுவேன். நடுவில் ஒன்று சொல்கிறேன் என்னென்ட்டு, கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி பையன் தான் அப்படின்னு பண்ணி விடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லோகேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. நான் அதை அப்போதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். 2 வருஷம் ஆயிடுச்சா, 2023 சொன்னேன். இந்த டைமில் வந்து சொன்னேன், பட் பண்ண முடியல. இந்த டைம் முடிஞ்சிடுச்சு, 1 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் கூட 3K தொடல, ஏன்னா நான் ஒழுங்காக பண்ணல. இந்த வாட்டி நான் கண்டிப்பாக பண்ணும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். பார்ப்போம். ஏன்னா நான் ஒரு vlog வீடியோ போட்டு அதுக்கு 500 வியூஸ் போச்சுடா. ஆமாம், நான் வேறு கண்டிப்பாக பண்ணேன். நான் இருந்தது என்ன போச்சு, எல்லாம் போயிருக்காது. இப்போ 3rd கொஸ்டின் கேட்குற பாருங்க. நான் வந்து சொல்லு என்ன சொல்லணும். இப்போ என்னென்னா 2024 வந்துடுச்சு, ஓகேவா? 2024 நான் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இது அவங்களுக்கு நீ 23 பட்டிருப்ப, நீ இது மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, ஓகேவா? ஒரு விஷயம் வந்து இப்போ நீ எப்படி இருக்குன்னா, என்கிட்ட பண்ணிட்டேன், நீ தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்ற அந்த தப்பை வந்து அவங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயம். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தப்பும் பண்ணல. நான் மட்டும் தூங்குறேன், படிக்கிறேன், அப்படியே ஜாலியாக போகுது. அப்படி சொல்லணும். 2023 வந்துடுச்சு. அந்த டைமில் வந்து நீ ஏதோ ஒரு லெசன் லேர்ன் பண்ணுறப்பல இது மாதிரி பண்ணது நல்லது அப்படின்னு அது மாதிரி கேட்குறேன். ஏதாவது ஒரு பாடம் கற்றுருப்பேன். நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவோன்னா, பார்ட் டைமாக கேட்ரிங் போவோம். அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ தருவாங்கன்னா 250 தான் தருவாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ வாங்குவாங்க, 500 வாங்குவாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். எல்லாருக்குமே நாங்கள் வர காசு அப்படியே தருவோம். ஏன்னா நாங்கள் ஈவெண்ட் போனால் அப்படின்னா நாங்கள் எடுத்துப்போம் வர காசு. நாங்கள் யார்கிட்ட கமிஷன் அடிக்க மாட்டோம். அது மாதிரி நீங்கள் யாருமே பண்ணாதீங்க, அது எடுத்தாலும் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கேட்ரிங் போகிறதுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவன் 350 வாங்குறான்னா எனக்கு வந்து 250 270 தான் தருவாங்க. கேட்டால் நீ பக்கத்தில் தான் இருக்கிறதுக்கு நீ எவ்வளோ காசு வாங்குற அப்படின்ட்டு கேட்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா காசு கமிஷன் அடிப்பாங்க. தயவு செஞ்சு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அந்த பண்ணாதீங்க. அது பிஸ்னஸ், ஓகே பிஸ்னஸ் ஆகிட்டு அதுக்குன்னு வந்து ஒரு சம்மந்தம் எவ்வளோ கேட்ரிங் பசங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்காக வந்து இல்லை கண்டினியூவாக போகிறோம். நாங்கள் கண்டினியூவாக போய் இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஏற்றியாச்சும் கொடுக்கணும். அப்படியே ஏற்றி தரானோ இல்லையோ காசு வந்து நம்ம மேக்ஸிமம் மனசாட்சி படி எடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா 500 கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு பெர் மெம்பருக்கு வரும். அது நீங்கள் வந்து 250 எடுத்தால் எப்படி ஒரு 150 எடுத்தால் கூட போதும். ஆனால் வந்து எல்லோரும் வந்து 250 எடுத்து 300லேருந்து 250 ஆட்டி 270 அப்படி வருது. அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் சொல்லுங்கள் வெங்கட். இது வந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன? எனக்கு என்ன லெசன் லேர்ன் பண்ணுறேன்னா, ரொம்ப கோவப்படுறேன். அதனால் இப்போ கோவத்தில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா வந்து என்னென்னு சொல்லிடுறேன், பேரண்ட்ஸை வந்து சொல்ல மாட்டேன். பேரண்ட்ஸை வந்து எந்த இது பண்ணாலும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவன் கோவப்பட்டு பயங்கரமாக 2022 23 காலேஜ் போய்ட்டு பைத்தியம் பிடிச்சிச்சு அவனுக்கு. டெவலப்பிங் அப்படின்னு போகிறான். அதனால் நான் சொல்கிறேன், கோவம் அவனுக்கு பயங்கரமாக வருது. அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலான்னு இருக்கான். இதுதான் நீ ரெசல்யூஷனாக சொல்கிறணும். ஆனால் மாற்றி சொல்லிட்டான். ஆனால் இதுவும் தான் இருக்குது, அவனுக்கு வந்து இதுதான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றான்.
டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிஒன். நினச்சேன்டா. யாருக்கிட்ட இருந்தும் எதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. யோசிச்சேன். இல்லை அது வந்து அவன் தான் அதை தான் சொல்லுவான்னு எதிர்பார்த்தான், கரெக்டாக சொல்லிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நடந்திருக்குங்க. அதெல்லாம் சொன்னோன்னா ஒரு கதையை வேணும், எதுக்கு அதெல்லாம் பர்சனலு அப்படின்ட்டு அவன் விட்டுறான். அது வந்து அவங்க இது பண்ணுவாங்க எதுவுமே நம்மளுக்கு வேணாம். நம்ம ரூட்டை பார்த்துட்டு போவோம். என்ன அது நடந்தால் அவங்களுக்கு பிடிச்சா நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, இல்லைனா வந்து தட்டி விட்டா. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, ஒருத்தங்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு அவங்ககிட்ட வந்து அவங்க எதிரில் வச்சு பார்க்காத மாதிரி போகிறதும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி பார்த்துடலாம், அது வேறு எதுவும் பண்ண முடியாது. அதை வந்து அப்படியே கடந்து போகிறது தான் லைஃபு. பார்த்துக்கலாம். அதுதான் சொன்னேன், என்ன கற்றுட்டேன் நானா? ஆமாம் 2023 கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாரும். எனக்கே தெரியலடா. ஏய் உனக்கு எது தான் புரியுதா இல்லை சொல்கிறது? நான் ஏதாவது வந்து இந்த போன வருஷத்தில் எது கற்றுக்கினேன்னு கேட்குது. ஆமாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது திருப்பி. அப்படி எதுவும் எனக்கு வரல. இல்லை அவனுக்கு எதுவும் மேக்ஸிமம் அவனுக்கு வந்து தெரியல, அவனுக்கு புரியல சொல்கிறது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து தனியாக போயிட்டு தனியாக வரனால புரியல நினைக்கிறேன். அதான் ஈவெண்ட் அது மாதிரிலாம் இருந்தாலும் தெரியும். நீ வேலை அதுமாக போனால் அப்படியே தெரியும். நான் 2023 என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொன்ன மாதிரி இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி அதுதான் எனக்கும் இருக்குது. வேறு ஒன்றும் புதுசாலாம் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க க்ளோஸாக பழகிறீங்கன்னா அவங்ககிட்ட வந்து உண்மையாக பழகுங்க, அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீ இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இல்லை இவனா இந்த காரணத்துக்காக நம்மக்கிட்ட பழகிறானா, இந்த காரணத்துக்காக அது மாதிரி பழகினா கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்டுருங்க. நீங்கள் கேட்காம விட்டு வேறு ஒருத்தங்க அதை போய் சொல்லி அதாவது வேறு மாதிரி போய்டும் ப்ராப்ளமு. அதுக்காக நான் சொல்கிறேன், அனுபவப்பட்டிருக்கேன், சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து வீட்டில் அதனால சொல்கிறேன், அனுபவப்பட்டிருக்கானுங்க. நம்ம மட்டும் இல்லை, பசங்க எல்லாருமே பட்டிருப்பானுங்க அனுபவம், சொல்கிறேன். சரி, லாஸ்ட் கொஸ்டின்டா. 2023 எனக்கு இது வந்து இந்த விஷயம் நடந்திருக்கே வேணாம், தேவையே இல்லை, குப்பை மாதிரி தூக்கி போடுற விஷயம் அப்படின்னா எனக்கு மென்டாராக ஒருத்தர் இருந்தார், அவர் நான் மிஸ் பண்ணேன். அதை நான் சொல்ல வரேன். அது சரி ஓகே. அவருக்கு பிடிச்சவங்க இப்போ வந்து அவன் வந்து நானா எப்படி இருந்தேன், நான் 10th எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தேன். அவங்கனா என்ன பேசி கொஞ்சம் இப்படி வந்திருக்கேன். அதுக்கு அவனா ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, வந்திருக்கேன்னா இவ்வளோ பிரச்சனை வரல, ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு 4 இடத்துக்கு வெளில போகிறேன், அதெல்லாம் பண்ணுறேன். இல்லை அதான் சொல்கிறான், அவர் மட்டை தட்டுறாரு அப்படின்னு நினச்சானா அவர் பண்ண அந்த ஒரு விஷயந்தான் வந்து இப்போ வந்து அவன் சேஞ்சாக இருக்கான். ஆமாம், அவன் வந்து எப்படின்னா சோம்பேறி பையன், ஓகேவா, வந்து படுத்துகிட்டே இருப்பான், ஒன்றுமே தெரியாது. பற்றி நான் 10th ஸ்கூல் படிக்க சொன்னால் நான் வெளில எதுவுமே பண்ண மாட்டேன், வெளில வர மாட்டேன். ஸ்கூலு வீடு அப்படின்னா இருப்பேன், டியூஷன்னு. அப்போனா எனக்கு இவனு கூட பேச மாட்டேன். 12th முடிச்சிருக்க அப்போனா இவனு கூட பேச ஆரம்பித்தேன். அதுவும் எப்போ தெரியுமா, அன்றைக்கி கௌதம் பர்த்டேக்கு வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வெளில எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க சொல்லினா இவனுங்க வெளில கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஆமாவா இல்லையா சொல்லு? ஆமாம், அதுதான் அவன் வந்து ஃபீல் பண்ணான் ரொம்ப அந்த டைமு. ஆண்டி அம்மா என்னை வந்து யாரும் கூப்பிட்டு போக மதிக்கவே மாட்றாங்கம்மா. எனக்கு சொன்னோன்னு என்னாச்சு, எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ரோஷம் வந்தது, கூப்பிட்டு போனால் எல்லாரையும் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு ஒன்று அந்த டைம் வந்து என்ன வந்தது. அதுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணுவேன், வாடா அப்படின்னு. அவனும் போர்க்கின்னு டக்குன்னு கிளம்பி வந்துடுவான், போர்க்கிறதுக்கு வந்து வந்துடுவான். ஓகே, அவன் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிடன்ட். அவர் வந்து எதுவுமே எல்லாத்தையும் மட்டம் தட்டி பண்ணுறேன்னு நினச்சான். பட் ஆனால் லாஸ்ட்டில் அவங்க ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஒரு மாதிரி பேசினாங்க. அது எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் உன் நல்லதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா சொன்னாங்க. அதுதான் சொல்கிறாங்களே, அதான் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நான் இருக்கும்போது தெரியாது, இல்லாத போது தான் கஷ்டம் தெரியணுவாங்களே, அந்த இதுதான் அனுபவப்பட்டிருக்கான். சரி வீடு எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம். 2024 மாஸ் பண்ணுறோம். நீ சொல்லு. நடந்திருக்கே வேண்டாம் அப்படின்ற விஷயம். நடந்திருக்க வேண்டாம் விஷயம். நடந்திருக்கு வேண்டாம் அப்படின்ற விஷயம்னா வந்து லாஸ்ட் இயர் எண்டில் ஒருத்தங்கிட்ட பேசினேன். அவங்க பேசாமலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அது அப்படியே போயிருக்கும். லாஸ்ட்டு அது ஏன் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு லாஸ்ட்டில் ஒரு எண்டில் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அது நடந்திருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அது அப்படியே இருந்ததுன்னா ஓகே இதுதான் ரீசன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரீவிண்ட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்ல, அவனுக்குள்ளே இருக்க வந்து அந்த விஷயத்தை வந்து எதுக்கு மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வெளியே கம்சா இதுவாகிடும்ல, அதுக்காக வந்து சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து பிடிச்சி பேசுங்க, பிடிக்காமல் பேசுங்க. ஆனால் வந்து எதுக்கு பேசாமல் போகிறானுங்கன்னு தெரில, அதுதான் சொல்ல. என்னடா ஓகே நீ சொல்லு. எனக்கு இல்லை 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு காலேஜில். ஆமாம், எங்கள் கூட தான் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பிரச்சனையாக வந்து 4 பேர் வந்து 3 பேர் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டானுங்க, வேறு காலேஜ் போயிட்டானுங்க. ஒன்றாலாம் இல்லை. இப்போ அது நடக்காமலே இருந்திருக்கலாம், அது ஒரு வேஸ்ட்டு. 12th அப்புறமா காலேஜில் 2023 தான். டிசி வாங்கிட்டு போயிட்டானுங்க. போயிட்டானுங்க. வேஸ்ட், அது வேஸ்ட், நடக்காமலே இருந்திருக்கலாம். அவனுங்க உங்களே இருந்திருக்கலாம், பேசாமல் கூட இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும்.
சரி ஓகே. நான் 2023 வந்து பார்த்தீங்கன்னா நானும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எல்லோரும் பேசுகிறானுங்க. 2023 நடக்காமல் இந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குங்க. இப்போ போன வருஷம் தான் சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட, தாத்தா இறந்துட்டாரு, பாட்டி இறந்துட்டாங்கன்ட்டு. அப்புறம் இந்த வருஷமாக தாத்தா பாட்டியும் இறந்துட்டாங்க. அது ஒரு ஃபீலிங்காக இருந்தது, என்னடா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது தெரியுது இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ட்டுலாம் தெரியுது. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்த வந்து ஸ்ட்ரைட்டாக எது இருந்தாலும் வந்து நம்மக்கிட்டே சொல்லிட்டு போயிடலாம் விஷயத்த. தேவையில்லாமல் அவங்ககிட்ட சொல்லி அது ஒரு மாதிரி போய் தேவையில்லாத விஷயமா அது ஒன்று. அது நார்மலாக ஜாலியாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். அது ஒரு சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. உனக்கு நடக்காத விஷயம் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? எனக்கு நடந்திருக்கும். 2023 முக்கால்வாசி நடக்கவே தேவையில்ல. நல்லா ஜாலியாக இருந்ததா? நல்லா ஜாலியாக இருந்தேன். ஏன்டா இருந்ததுன்னு அதான் அவன் என்னன்னா நிறையா இருக்கான் சொல்லமா, தான் யோசிச்சு எதுவும் முடியல அவனுக்கு. அதுவும் வெக்கப்படுறான் பையன். அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் அது ஃபஸ்ட் வாட்டி தானே இது. ஆமாம் ஓகே. அது என்னென்னா அதுதாங்க, அவன் நிறைய எல்லாருக்கும் ஒரு 2023 ஃபஸ்ட்டாக தான் போச்சு. கொஞ்சம் ஒரு எத்தனை மாதம் சொல்கிறது, நான் சொல்லியிருப்பேன் காலேஜ் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அது நல்லா தான் இருக்குது. இப்போ கூட நல்லா தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆனால் வந்து போ ஒரு ஆளுக்கிட்ட ஒரு லைஃப் லெசன் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவன் எல்லாம் ஒரு கஷ்டப்படுறானுங்கள. ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சொன்னால் வந்து திமிரு ரொம்ப சீன் போடுவானுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டான்னு சரியா? ஓகே. ஆனால் 2023 மாதம் தான் போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பாதி ஆஃப் மந்த்து போச்சு, ஆஃப் மந்த் சரியில்லை. அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுது யாருக்கிட்டையுமே. அதுதான் சொல்கிறேன், அடி வாங்காதீங்க அடுத்தது. சரி ஓகே. சொல்லிடுற அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் ஜூலை மந்த்து ஓகேவா, தளபதி பர்த்டே மந்தாடா, தளபதி பர்த்டே மந்த்து ஜூலை. அந்த மந்த்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று இருக்குது. அது வந்து சொல்லலை, நான் அப்படியே போக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து வர வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு நான் வர சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் ஒரு விஷயம். இன்னொன்று சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவனுங்க எல்லாரையும் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். நான் இப்போ காசு இல்லைப்பா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸு அது மாதிரி பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், அதை நான் டெவலப் பண்ணேன். பாப்பா அதை வச்சு நான் இவனை வச்சு அதுதான் இவனை வச்சு ஒரு பேஸ் பண்ணி ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது வெப் சீரிஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம், எப்படின்னா எடுத்துருப்போம். பட் அதுதான் டீ கடை கிடையாது, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. நான் அது எப்படி சொல்கிறேன், எபிசோட கூட எடுத்துகிட்டு போகிறேன், வேறு லெவலில் இருக்கும். ஏங்க இவன் ஷார்ட் ஃபிலிம் கதை சொன்னான், வீணாக போன கதை. அது நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளே போடணும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாம். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து காலையிலே போடுற வீடியோ. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டிஸ்டர்பன்ஸு. வேலைக்கு போய்ட்டோம் நாங்கள் காலையில். வேலைக்கு போய்ட்டோமா இல்லையா? அதான் உண்மை. காலைல டெம்பிளெலாம் போய்ட்டு அது ஒரு ஜாலியாக அது ஒரு வைப்பாக இருந்தது. அந்த வேலை போன வாட்டி சும்மா வெட்டி அந்த வாட்டி வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இயர் இதோட வந்து நெக்ஸ்ட் இயர் பேசும்போது இன்னும் டெவலப் ஆகி தான் இருக்கணும். உங்களோட பிளெஸிங் வேணும். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அதுவரையும் உங்களிலிருந்து விடை பெற்றுக்கொள்வது மலப்பா டீம். காசிலப்பா சேனல். பாய்.